இதே தர்மேந்திர பிரதான், நரேந்திர மோடி இருவரும் கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டை, தமிழக மக்களை எவ்வளவு இழிவுபடுத்தினார்கள் தெரியுமா? ஒடிசா எலெக்ஷன்ல, ஒடிசா தேர்தலின் போது தர்மேந்திர பிரதான் தான் இதற்கான மேனிஃபெஸ்டோ டீமுடைய பொறுப்பாளராக இருந்தார். அந்த தேர்தல் வியூகம் வகுத்து தேர்தலுடைய அந்த பிரச்சார குழுக்கு தலைவராக தர்மேந்திர பிரதான் இருந்தார். இதே ஒடிசாவினுடைய பாஜக தன்னுடைய அபிஷியல் ஹேண்டில் தமிழ்நாட்டு மக்களை, தமிழர் கலாச்சாரத்தை வி.கே. பாண்டியனை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு ஒரு தட்டுல, ஒரு பிளேட்ல இலைய விரிச்சு அந்த இலையில சாப்பாட்டை போட்டு அதை ரசத்தை போட்டு அதை சாப்பிட முடியாம ஒருத்தர் வலிச்சு நக்குறான். அப்படி வலிச்சு நக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுபவனுக்குத்தான் உங்கள் ஓட்டா என்று கேட்டு தமிழர் மக்களை அநாகரீகமாக இழிவுபடுத்தியது தர்மேந்திர பிரதான். அந்த தர்மேந்திர பிரதான் தான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்கும்போது யாரும் ஏத்துக்க முடியாதுங்கிறோம். அப்போ நீங்க 1000 கதையை பேசுங்க, அது 3வது மொழி, நாங்க இந்தின்னு சொல்லல, அதன்னு சொல்லல, உள்ளுக்குள் நீங்கள் மறைத்து வைத்திருந்த வன்மம் வரலாற்று பூர்வமானது.